வத்தலகுண்டு அருகே ஏர் கூலருக்காக கட்டி வைத்திருந்த நைலான் கயிறு கழுத்தில் சிக்கி சிறுமி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே சித்திரேவு பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மகள் நந்தனா தேவி. இவர் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நந்தனா தேவி வீட்டின் பரண்மேல் உள்ள துணியை எடுப்பதற்காக மேலே ஏறிய போது எதிர்பாராத விதமாக ஏர் கூலருக்காக கட்டி வைத்திருந்த நைலான் கயிறு கழுத்தில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த பட்டிவீரன்பட்டி போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கண்ணி வைக்கும் நேரத்தில் நைலான் கயிற்றில் சிக்கி பள்ளி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கொலை செய்யப்பட்ட SSI சண்முகவேல் மகனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தோட்டத்தில் பணியாற்றிய நபர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் உடல் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு சோதனைக்காக வைக்கப்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் வந்த மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மகன் லலித்குமாரிடம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஓம்பலூர் அருகே நிகழ்ந்த இருவேறு விபத்துகளில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 15 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அருகே உள்ள சிக்கனம்பட்டியில் தும்கூரில் இருந்து மதுரைக்கு அரிசி லோடு ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையோரம் நின்று கொண்டிருந்தது. அப்போது தருமபுரியிலிருந்து சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று லாரி மீது பலமாக மோதியது. இதில் பேருந்தில் வந்த பயணிகள் 15 பேர் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவர்களை வைத்து ஓம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். விரைந்து சென்ற போலீசார் விபத்தில் சிக்கிய பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதேபோன்று நரிப்பள்ளத்தில் பைக் மீது லாரி மோதிய விபத்தில் கணவருடன் சென்ற வனிதா என்ற பெண் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்துகள் குறித்து ஓம்பலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் அருகே மதுபோதையில் முதியவரை தாக்கியதை தட்டி கேட்ட இளைஞரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அருகே தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் பெருங்களத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் உள்ள பாரில் மது இருந்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது வண்டலூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் மற்றும் அவரது நண்பர் ஜனசன் ஆகிய இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த நவீன் பாரில் இருந்த முதியவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனை கண்ட பிரகாஷ் நவீனை தட்டி கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த நவீன் மது இருந்துவிட்டு வெளியே சென்ற பிரகாஷை தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் சரமாரியாக முடித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பிரகாஷை மீட்டு அங்கிருந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நவீனை கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் மர்ம நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் இரவு சுமார் 11 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து 1வது மாடியில் உள்ள குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்துள்ளார். இன்று காலை பணிக்கு வந்தபோது காவல்துறையினர் மர்ம நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து துணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட நபர் யார், தற்கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். லேட்டரா இது யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு ஏபிபி பஸ்ஸில் இறங்குறாரு. இறங்கி நைட் 11 மணிக்கு டவுன் ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் போத்தீஸ்க்கு ஓடி வராரு, போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு. அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது 11:17க்கு போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 11:19 கிட்ட வராரு. ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்லை. அவர்
பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன். அவர் ஊர் வந்து சாமிச்செட்டிப்பாளையம் நியர் பேரூர், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவர். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். நாகர்கோவில் அருகே ஹோட்டல் உரிமையாளருக்கு தெரியாமல் ஊழியர் வாடிக்கையாளரிடமிருந்து QR கோடு மூலம் கடந்த 3 வருடங்களில் 14 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அகஸ்டியன் என்பவர் 13 ஆண்டுகளாக ஹோட்டல் நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு 5 வருடத்திற்கு முன் துவரங்காடு பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரை ஊழியராக சேர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காலப்போக்கில் வேணுகோபால் மீது நம்பிக்கை அதிகரிக்கவே ஹோட்டல் கேஷியர் பொறுப்பை அவருக்கு வழங்கினார். இதனையடுத்து வேணுகோபால் என்பவர் 3 வருடங்களாக ஹோட்டலில் கேஷியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு கடைக்கு வந்த வாடிக்கையாளர் QR கோடு மூலம் பணம் செலுத்த முயன்றபோது அதில் ஹோட்டல் உரிமையாளர் பெயர் அகஸ்டின் பெயருக்கு பதிலாக வேணுகோபால் வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதை உடனடியாக ஹோட்டல் உரிமையாளர் அகஸ்டியனிடம் தெரியப்படுத்தினார். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விசாரித்த போது முன்னுக்கு பின்னாக வேணுகோபால் பதிலளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் அகஸ்டின் கோட்டாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் அடிப்படையில் வேணுகோபாலின் வங்கிக் கணக்கை சோதனை செய்த போது கடந்த 3 ஆண்டுகளில் 14 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருப்பது உறுதியானது. அதன் அடிப்படையில் கோட்டாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாததால் ஹோட்டல் உரிமையாளர் அகஸ்டின் நீதிமன்றத்தை நாடி ஆதாரங்களை சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது கோட்டார் காவல் நிலையத்தில் வேணுகோபால் வங்கிக் கணக்கிலிருந்து அவரது தங்கைக்கு பணம் அனுப்பி வைத்தது போன்ற ஆதாரங்களின் அடிப்படையில் வேணுகோபால் மற்றும் அவரது தங்கை மீனா இருவர் மீதும் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இருவரும் தலைமறைவாக இருக்கும் நிலையில் காவல்துறையினர் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காலகட்டத்தில் அவர் அந்த வெளியே எனக்கு ரூம்ல வைக்கிறதுல ஒரு 10 நாள் இவர் வந்து எனக்கு உதவியா இருந்தார். அதனால எனக்கு அவர் மேல ரொம்ப அபிப்பிராயம் இருந்ததுனால அவர் ஒரு கடையில பொறுப்பா கேசியரா இருந்தார். அப்போ கேசியர் இருக்கிறதுல அந்த 2021 காலகட்டத்தில் தான் முதல்ல நாங்கள் இந்த QR கோடு வச்ச அன்னைக்கு அவர் 2000 ரூபாய் எடுத்திருக்காரு. முதல் நாளே ஸ்கேனர்ல 2000 ரூபாய் எடுத்துட்டாரு. இது எங்களுக்கு அப்போ நான் இவரை நம்பி அந்த கடை விட்டதுனால 1.5 வருஷமா நான் அதை வரவு செலவு அவர் பக்கமே விட்டுருந்தேன். இதை நான் பார்க்காம இருந்ததுனால ஒரு 2024 எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. வாடிக்கையாளர் இந்த மாதிரி அகஸ்டின் உங்க பேர் வராம வேணுகுமார் வருது என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ நான் ஒரு கல்யாண வீட்டில் இருந்தேன். வந்து பார்க்கறதுல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையை போட்டுட்டு ஓடிட்டாரு. வண்டி மதியம் சாப்பாட்டு நேரம் போட்டுட்டு ஓடிட்டாரு. நான் திரும்ப வந்து பார்த்தோன்னே எனக்கு உடனே பிடிபடலை. உடனே அவங்க போனோடனே 3 நாள் அந்த கடையில் இருந்தேன். சென்னை ரிப்பன் மாளிகையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை நேரடியாக அழைத்து மாநகராட்சி சார்பில் பேசி வருவதாகவும் அவர்கள் பணியில் சேர்வதாக உறுதியளித்துள்ளார்கள் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கம் மண்டலம் சின்மயா நகர் பாலம் பகுதியில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் மேயர் பிரியா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தலுக்காக இப்போது வந்து பேசுவதாகவும் கடந்த ஆட்சி காலத்தில் 10 மண்டலங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது, அப்போது இந்த அநீதியை ஏன் தட்டி கேட்கவில்லை, 10 மண்டலங்களை தனியார் மயமாக்குவதும் 2 மண்டலங்களை தனியார் மயமாக்குவதும் ஒன்றா எனவும் மேயர் பிரியா கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், தேர்தல் வந்தாலும் வராவிட்டாலும் தூய்மை பணியாளர்களோடு இருப்பவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எனவும், மேலும் மாநகராட்சி மட்டுமல்லாமல் அரசு தூய்மை பணியாளர்கள் தனியார் தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தூய்மை பணியாளர்கள் உடனடியாக வந்து பணியில் சேர வேண்டும் என்றும், வேலையில் சேர்ந்த பின்னர் பணி நிரந்தரம் தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார்.
தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மண்டலம் 5, 6 வந்து இப்போது தனியார் நிறுவனமிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக காலத்திலே வந்து மண்டலம் 9, 10, 11, 12, 13, 14, 15 மற்றும் மண்டலம் 1, 2, 3 இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வந்திருந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் 5, 6க்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணி வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அதேபோல் ரிப்பன் மாளிகை வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட பணியில் வந்து பாதுகாப்பு வந்து கருத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் பணி பாதுகாப்பு வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தனியார் நிறுவனமும் வந்து இதற்கு முன்னாடி மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக வந்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அவர்களுக்கான பணி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். தொழிற்பேட்டை பகுதிகளில் வெள்ளத்தை தணிப்பதற்காக பக்கிங்காம் கால்வாயிலிருந்து கடல் வரை கால்வாய் அமைக்கும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை புறநகர் பகுதியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து வெளியேறும் மழைநீர் ஒக்கியம் மடிவு வழியாக தெற்கு பக்கிங்காம் கால்வாயில் சங்கமித்து பின்பு 13 கிலோமீட்டர் தூரம் பக்கிங்காம் கால்வாயில் வழியாக கோவளம் அருகே உள்ள முட்டுக்காடு முகத்துவாரத்தின் வழியாக கடலில் கலக்கிறது. மேலும் பக்கிங்காம் கால்வாயை கடலுடன் நேரடியாக இணைக்க முன்மொழியப்பட்ட 4 திட்டங்களில் இப்பணி தெற்கு பக்கிங்காம் கால்வாயிலிருந்து உத்தண்டி கிராமத்தின் வழியாக கடலில் நேரடியாக கலக்கும் மூடிய கால்வாய் பணியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தண்டியில் பச்சை நிற கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவேறு இடங்களில் நடைபெறும் பணிகளுக்கான கல்வெட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இதேபோல் 130 கோடி ரூபாய் சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளில் வெள்ள பாதிப்பை குறைப்பதற்கான ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வுக்கான பணியையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுவது போன்ற தென் மாவட்டங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்குகிறார் எனவும், கடந்த ஆண்டு இதுபோன்று ஆலோசனை கூட்டம் நடத்தியதால் தான் மழை வெள்ளத்தில் இருந்து சென்னை தப்பியது எனவும், இதேபோல் இந்த ஆண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆணவ கொலை குறித்து கேட்டபோது 2-3 கடுமையான சட்டங்கள் உள்ளது, அதை முதலமைச்சர் முடிவு செய்வார் எனவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இது வந்து பல்வேறு கட்சியினர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். குழந்தைகளுக்கு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் மூலம் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது என மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் பானுமதி தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பேசிய மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் பானுமதி, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் வைரஸ் நோய் கொசுக்கள் மனிதர்களை கடிப்பதன் மூலம் பரவுகிறது எனவும், நெல் கரும்பு சாகுபடி நிலங்களில் தேங்கிய நீரில் கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் உற்பத்தியாகி வைரஸ் கிருமி உள்ள பன்றி, குதிரை மற்றும் நாரை போன்ற நீர்ப்பறவைகளை கடித்த பிறகு மனிதர்களை கடிப்பதன் மூலம் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் நோய் பரவுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் 25% மட்டுமே குணமடைவார்கள் எனவும், மேலும் 50% நோயாளிகளுக்கு கைகால் மற்றும் மூளை செயலிழப்பு போன்ற பின் பாதிப்புகளை உண்டாக்கும் எனவும், மீதமுள்ள 25% நோயாளிகள் இறக்க நேரிடும் நிலையில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சலால் 1 முதல் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் 2007ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கட்டங்களாக 15 மாவட்டங்களில் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது எனவும், நாகப்பட்டினம், திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு 1 முதல் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த வேக்சினால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கில்டு வேக்சின். கில்டு வேக்சின்ல நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வராது. அப்படியே நமக்கு ஏதாவது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசா வந்து எதுவும் வராது. அந்த நேரத்துல எல்லா ஊசியும் போடுறப்ப நமக்கு ஒரு ஃபீவர் வரும், அந்த ஊசி போடுற இடத்துல ஒரு வீக்கம் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம
பேராசிட்டமால் சிறப்பு கொடுத்து அந்த இதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டீனாக இம்யூனைசேஷன் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை வந்து அதுவும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம இதை ஸ்மூத்தாக நம்ம மாவட்டத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் 100% நம்ம இந்த மாவட்டத்தில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம போட வேண்டியது தான் நம்மளோட இலக்கு. ஒசூர் அருகே பள்ளிக்கு சென்ற தனது அக்காவை அழைத்துச் சென்ற 3 வயது சிறுமி பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சீக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஷான் பாட்ஷா என்பவரது இளைய மகள் ஆத்யா. இவரது மூத்த மகள் தேன்கனிக்கோட்டையில் உள்ள வேளாங்கண்ணி என்னும் தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார். ஆத்யா தினமும் பள்ளி பேருந்தில் வரும் தனது அக்காவை மாலை நேரங்களில் காத்திருந்து அழைத்து வருவது வழக்கம். இந்த நிலையில் வழக்கம் போல் பள்ளி பேருந்து சீக்குட்டை கிராமத்தில் நின்றபோது அக்கா பின்புறத்தில் இறங்கியதாகவும் முன்பகுதியில் அக்கா வரவில்லை என பேருந்தின் டயர் அருகே சென்றபோது துரதிருஷ்டவசமாக சிறுமி மீது பேருந்து டயர் ஏறியதில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனை கண்ட கிராமத்தினர் கூச்சலிட்டு பேருந்தை எடுக்க விடாமல் சிறைபிடித்தனர். மேலும் தலைமறைவான பேருந்து ஓட்டுநர் சுரேஷ் என்பவரை கைது செய்ய கோரி தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம் முன்பாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பல்லடம் பேருந்து நிலையம் அருகே சவாரிக்கு ஆட்டோ நிறுத்த அனுமதி அளிக்காததால் கருணை கொலை செய்யுமாறு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 4 ஆட்டோ ஓட்டுநர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 8 வருடங்களாக 16 ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்லடம் பேருந்து நிலைய நுழைவாயில் அருகே ஆட்டோக்களை நிறுத்தி சவாரியேற்ற அனுமதி வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், நகராட்சி ஆணையாளர் ஆகியோர்களிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். இதனையடுத்து வட்டாட்சியர் 16 ஆட்டோக்களையும் பல்லடம் பேருந்து நிலைய நுழைவாயில் முன்பு சவாரியேற்ற அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என கூறி 16 ஆட்டோ ஓட்டுநர்கள் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். இந்நிலையில் உதவி கோட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், பல்லடம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை முன்னிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தை முடிவுற்ற பின் பல்லடத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 4 பேர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளேயே உடல் முழுவதும் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தங்களை கருணை கொலை செய்யுமாறு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோழவரம் அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சடலத்தை எடுக்க விடாமல் கிராம மக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண் பண்டிகாவனூர் கிராமத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்தார். இவர் பணி முடிந்து வழக்கம் போல் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது தச்சூர் முதல் ஆந்திராவின் சித்தூர் வரையில் 4 வழி பாதைக்கான மேம்பால பணிகளுக்காக டிப்பர் லாரி ஒன்று சவுடுமண் ஏற்றி வந்தபோது நடந்து சென்ற சாந்தி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சாந்தி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை எடுக்க விடாமல் இறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வியாசார்பாடி அருகே இருசக்கர வாகனத்தை ஏன் அதிகமாக ஓட்டுகிறீர்கள் என கேட்டதற்கு 2 நபர்களை இளைஞர்கள் வெட்டிவிட்டு கத்தியுடன் தப்பித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசார்பாடி PV காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ஆகாஷ் மற்றும் அவருடைய நண்பர் அர்ஜுனன். இவர்கள் வியாசார்பாடி பீலிகான் கோவில் தெரு பகுதியில் 2 சக்கர வாகனங்கள் அதிவேகமாக சென்றவர்களிடம் எதற்காக வேகமாக ஓட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனையடுத்து அந்த மர்ம நபர்கள் தகாத வார்த்தையால் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இதனையடுத்து மதுபோதையில் இருந்த அந்த நபர்கள் மீண்டும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கையில் நீண்ட அரிவாளுடன் ஆகாஷ் மற்றும் அர்ஜுனனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர்.
தகவலறிந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த காயத்துடன் இருந்தவர்களை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக MKP நகர் போலீசார் 2 நபர்களை மட்டுமே கைது செய்திருப்பதாகவும் மீதமுள்ள நபர்களை கைது செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 75 லட்சத்துக்கும் பருத்தி ஏலம் நடைபெற்றுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 47,000 ஏக்கர் பரப்பளவு பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அறுவடை பணியில் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் பருத்தி விற்பனை செய்வதற்காக திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் பருத்தியை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பருத்தி குறைந்த விலைக்கு விற்பனை போவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலை கொடுத்து எடுக்க வேண்டும் என வணிகர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் 707 விவசாயிகளிடமிருந்து 989 குவிண்டால் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய மதிப்பு 75,18,000 ரூபாய் எனவும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் ரூபாய் 4.30 கோடியில் அமைக்கப்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்தை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்து சிறப்பித்தார். கோவையில் ரூபாய் 4.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கோவை வடக்கு தெற்கு பதிவுத்துறை சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் கருமத்தப்பட்டியில் உருவாக்கப்பட்ட புதிய சார்பாளர் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த அலுவலகத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 10,000 ஆவணங்கள் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே கோயில் திருவிழாவில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் பக்தர் ஒருவர் உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழ்புத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள அம்மன் கோயில் திருவிழா கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அம்மன் வீதியில் வீதி உலா வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மேலே உள்ள மின்கம்பி அறுந்து பக்தர்கள் மீது விழுந்தது. இதில் கரகம் எடுத்து சென்ற கீழ்புத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஏலவனாசூர் கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அம்மன் வீதி உலாவின் போது மின்சாரம் தாக்கி பக்தர் ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட சிறப்பு SI குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி நிதியுதவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த மகேந்திரன். முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான இவருக்கு உடுமலை அருகே உள்ள குடிமங்கலம் மூங்கில் தொழுவு பகுதியில் தோட்டம் உள்ளது. தென்னை மரங்கள் அதிகம் உள்ள இந்த தோட்டத்தை பராமரிக்கும் பொறுப்பில் மூர்த்தி என்பவரின் குடும்பம் அங்கேயே தங்கியிருந்தது. இந்நிலையில் தோட்டத்தில் பணியாற்றி வந்த தந்தை மகன் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி பக்கத்து தோட்டத்தில் இருந்தவர்கள் 100க்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு வந்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த தந்தை மகன்கள் சிறப்பு SI சண்முகவேலை அருவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். முன்னதாக தந்தை மகன் சண்டையை பிரித்து ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க சண்முகவேல் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் SI சண்முகவேலை வெட்டி கொன்ற நிலையில் மற்றொரு காவலையும் வெட்ட முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமறைவான தந்தை மூர்த்தி, மகன்கள் தங்கபாண்டியன் மற்றும் மணிகண்டனை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு SI குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த சிறப்பு SI குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி நிவாரண நிதி வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாகவும் கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு திட்டங்களுக்கு ஆதரவு பெருக்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உச்சநீதிமன்றத்தை அதிமுக நாடியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார்.
தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ரூபாய் 62.60 லட்சம் கோடி செலவில் உட்கட்டமைப்பு மற்றும் உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக அரசு திட்டங்களுக்கு ஆதரவு பெருகுவதை பொறுக்காமல் உச்சநீதிமன்றத்தை அதிமுக நாடியுள்ளது என்று நலம் காக்கும் ஸ்டாலின் பெயரை தடை செய்ய கூறி அதிமுக உச்சநீதிமன்றம் சென்றதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம் செய்தார். அவங்க வழக்கு தொடுத்ததுதான் விந்தை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும். அது அம்மா உப்பு, அம்மா தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணுற ஒரு சாலையோர பூங்காவுக்கு அம்மா சாலையோர பூங்கான்னு வச்சாங்க, அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க. இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்போ யாரும் கேட்டுமா? இது எவ்வளோ பெரிய திட்டம் இது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகிருக்கிற ஆதரவு, இந்த அரசுக்கு கூடிக்கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். சென்னையில் இந்த ஆண்டு 30% ஆவின் பால் விற்பனை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவின் அலுவலர்களுக்கு உரைக்கலன் மற்றும் ஆவின் மொத்த விற்பனையாளர்களுக்கு ஆணைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் சென்னையில் ஆவின் பால் விற்பனை 30% அதிகரித்துள்ளதாக கூறினார். மேலும் கடந்த ஆண்டு 25 கோடி ரூபாய் எட்டிய நிலையில் இந்த ஆண்டு 33 கோடியை தொடுகிற வகையில் ஆவின் விற்பனை உள்ளதாக தகவல் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஆவின் பால் விற்பனையை உற்பத்தி பொருட்களை விற்பனை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஆவின் நிர்வாகம் பால்வளத்துறை எடுத்துக்கூடிய முயற்சியின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ பகுதிகளில் 30% விற்பனை அதிகரித்திருக்கிறது. அதாவது சென்ற ஆண்டை ஒப்பிடுகையில் சென்ற ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 கோடி வந்தது. இப்போது 33 கோடியை தொடுகின்ற அளவிற்கு மேற்கொண்டு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ஏழை என்ற சொல்லே இருக்காது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 75 ஆண்டுகளில் தமிழக அரசின் கடன் 5,18,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிய திமுக அரசு தமிழக மக்கள் அனைவரையும் கடனாளியாக ஆக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் நிலமே இல்லாதவர்களுக்கு நிலத்துடன் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று கூறியவர் ஏழை என்ற சொல்லே தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உருவாக்குவதாக வாக்குறுதியளித்தார். தொடர்ந்து அம்பாசமுத்திரம் மக்களின் எழுச்சி அடுத்து வரும் அதிமுக ஆட்சிக்கு அத்தாட்சி என்று தெரிவித்தார். மக்களை ஏமாற்றிய திமுக காங்கிரஸ் கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும் என்று பாஜக கட்சியின் தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு வருட சுதந்திர தினமும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த வருட சுதந்திர தினம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் திரங்கா மூவர்ண கொடி யாத்திரை, வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றுதல் மற்றும் தூய்மை பணிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகளை ஒருங்கிணைக்கவும் வழிநடத்திடவும் மாநில மாவட்ட பொறுப்பாளர் கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக கட்சியின் தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, திரங்கா யாத்திரை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மக்களிடம் நாட்டுப்பற்றை உருவாக்கும் விதத்தில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தேசத்துக்கு எதிராகவும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் தவறாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை வன்மையாக கண்டிப்பதாக கூறியவர் ராகுல் காந்தி எம்பி பதவியில் நீடிக்க தகுதியில்லாதவர் என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசை, மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராத அரசை,
திராவிட மாடல் என கூறி மக்களை ஏமாற்றும் அரசை பாஜக அதிமுக கூட்டணி வீழ்த்தும் என்று தெரிவித்தார். மதுரை செக்கானூரணி பகுதியில் திமுக அரசை கண்டித்து சீர்மரபினர் நலசங்கம் சார்பில் உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் செக்கானூரணி பகுதியில் திமுக அரசை கண்டித்து சீர்மரபினர் நலசங்கம் சார்பில் உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள கள்ளர் பள்ளிகள் மற்றும் விடுதிகளை திமுக அரசு சமூக நீதி பள்ளிகள் விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்ய உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கள்ளர் பள்ளி மற்றும் விடுதிகளின் பெயரை மாற்றம் செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் சீர்மரபினர் நலச்சங்கத்தினரால் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு முக்குளத்தூர் சமூகத்தை எதிர்த்தால் ஆட்சிக்கு வர முடியாது என்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதற்கிடையில் ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செல்போன் வெளிச்சத்தில் சீர்மரபினர் மற்றும் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தேமுதிக கட்சியின் தலைவர் பிரேமலதா மக்கள் மத்தியில் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தேமுதிக கட்சியின் தலைவர் பிரேமலதா நடைபயணம் மேற்கொண்டார். சோளிங்கர் பெருமாள் கோயிலில் சிறப்பு வழிபாடுகளுடன் சாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த பயணம் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறப் போவதாக தெரிவித்தவர் தற்போது சோளிங்கர் மக்களை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாகவும் தெரிவித்தவர், தேமுதிக எந்த கூட்டணிக்கு சென்றாலும் தேமுதிக தொண்டர்கள் அந்த கூட்டணியை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தேமுதிக வெற்றி பெற்றால் கஞ்சா, கூலிப்படை, ஆணவ படுகொலை போன்றவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எனவும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்து சோளிங்கர் தொகுதியை சிறந்த தொகுதியாக கொண்டு வருவதாக வாக்குறுதியளித்தார். விலைவாசி உயர்வு, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை, டாஸ்மாக், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்துல மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு. எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிருக்கு. நிச்சயமாக இதை அத்தனையும் சரி செய்து நமது சோளிங்கர் தொகுதியை மீண்டும் நரசிம்மரின் அருளால் கேப்டனின் நரசிம்மா படத்தை போல மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று இந்த மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொய்வாக இருக்கும் பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு தமிழக முதலமைச்சரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தவர், தொய்வாக நடைபெறும் பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் மெட்ரோ பணிகள் நிறைவுற்றவுடன் மாதவரத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவித்தார். இங்கே இருந்து மாதாவரத்திற்கு தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது பேருதவியாக மக்களுக்கு இருப்பது போல் கூத்தம்பாக்கத்திலே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம். அதேபோல் செங்கல்பட்டிலே கட்டப்பட்டு வருகின்ற ஒரு பேருந்து நிலையமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். ஆவடியிலே கட்டப்படுகின்ற ஒரு பேருந்து நிலையமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இவைகள் எல்லாம் செயல்பட தொடங்குகின்ற பொழுது சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலும் வெளியூர் செல்லுகின்ற பயணிகளுக்கு தேவையான அளவு போக்குவரத்து வசதியும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.